ஆடி மாசத்துல மத்த இடத்துல ஆஃபர் இல்லையா, நம்ம ஆசை காசுல ஆஃபர் தெறிக்க விடுறீங்க. தெறிக்க விடணும் இல்ல, எல்லா வீட்லயும் ஒரு கார் நம்மளுடைய ஐடியா. அடிவட்டா வண்டி எப்படி இருக்கும், வண்டியில எந்தெந்த இடத்துல பேஸ்ட் கிளஞ்சிருக்கும், எல்லாம் வண்டி ஃபுல்லாவே பேஸ்ட் வரும். இதை எல்லாமே நாங்க சொல்லி கொடுத்துருவோம். டவுன் பேமெண்ட் எவ்வளவு? ஆடி காத்துல அம்மி பறக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆடி காத்துல காரே பறக்குது. அப்பனா காசே இல்லாம கார் இதுதான். அதேதான் சொன்னீங்க. அதேதான் காசே இல்லாம கார். மௌடி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, இந்த காருக்கு மட்டும் ரெனால்ட் ட்ரைபருக்கு வந்து 2 பத்துக்கு வண்டி வேற லெவல் பெரிய வண்டியா தெரியுதுங்களா? ஆமா, சன்ரூஃப் மொட்டை மாடியோட ஒரு வண்டி. சீக்கிரம் வந்தீங்கன்னா சிவப்பு தங்கத்தை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தங்கத்தை. அதுவும் இல்லாம இந்த தங்கத்தை எங்க வாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆசை தங்கத்தை கிட்ட வாங்கணும். 30,000 ரூபாய்க்கு ஒரு கார் கொடுக்குறாராமா. சரிங்களா? 30,000 ரூபாய்க்கு கார். 2 வீலரை கொண்டு வந்து 4 வீலர் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் இதுவும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு வண்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னா கார் கொடுத்துருவாரு. அதான் அவருதான், நானே தான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீடியோ நீங்க போட்டு கலக்கிட்டீங்க. போன டைம் நல்ல ஒரு பெஸ்டான ஒரு இது சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த ட்ரிப் நல்ல ஒரு ஆஃபர் இருக்கு. என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு சொல்லிடுறீங்களா? இந்த ட்ரிப்புக்கு 2 வீலரை கொண்டு வந்து கார் எடுத்துட்டு போயிடலாம். 2 வீலர் எங்க கொடுத்துட்டு கார் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். நிஜமா? எந்த 2 வீலர் கொடுத்தாலும் நிஜமா 2 வீலர் கொண்டு கொடுத்துட்டு கார் எடுத்துட்டு போய் 2 வீலர் கொண்டு என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பட்ஜெட்ல கார் எடுத்து போலாம்? அவங்க குடுக்குற பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கார் எடுத்துட்டு போலாம். அப்படி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அதுக்கு மேல பே பண்ற மாதிரி வருங்களா? இல்ல, ஃபைனான்ஸ் போட்டுக்கோங்க. ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துருவீங்க. மேல ஃபைனான்ஸ் போட்டு. ஓகே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நியூ வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசை காசு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு தெரியாது. அட்ரஸ் மட்டும் சொல்லிருங்க. கோயம்புத்தூர் கண்ணப்ப நகர்ல இருக்கிற ஓபி ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருந்து 3வது கட்டு லெஃப்ட் அருள் நகரும்பாங்க. அங்கதான் நம்ம ஆபீஸ் 30 வருஷமா செயல்படும். ஃபினான்ஸ், பேங்கிங் இதெல்லாம் பத்தி சொல்லிருக்கீங்களா நம்மளுக்கு? ஆனா பினான்ஸ் பேங்கிங் அப்படின்னா இப்ப எல்லா பக்கம் பினான்ஸ் பாத்தீங்கன்னா 1 வாரம் 2 வாரம் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட உங்க சேனல் பாத்துட்டு வர்றவங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரா அன்னைக்கு ஃபினான்ஸ் போட்டு கொடுத்து, பினான்ஸ் போட்டு காலையில வந்தாங்கன்னா சாயந்தரம் வண்டி எடுத்துட்டு போய் எல்லாம் பினான்ஸ் க்ளோஸ் பண்ணி கொடுத்துறேன். ஓகேண்ணா. போன டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது சொல்லியிருந்தீங்க, காசே இல்லாம கார் எடுத்துட்டு போன்னு சொல்லி. போன ட்ரிப் அதுக்கு தான் போன ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். போன ட்ரிப் போட்டதுல எந்த வண்டியாவது இருக்கான்னு பாருங்க. எல்லா வண்டியும் எல்லா வண்டியும் போயிடுச்சு. இப்ப நியூ ஸ்டேட்டஸ் தான் இறக்கிருக்கோம். நியூ ஸ்டாக் தான் இருக்கு. கண்டிப்பா நம்ம சொல்றதுல இருந்து மாற மாட்டோம். போன ட்ரிப்பே சொல்லிருக்கேன். நாக்கு வாக்கு ஒரே மாதிரி தான். ரெஸ்பான்ஸ் எப்படி பரவாயில்லைங்களா? சூப்பரா இருக்கு. ஆடி மாசத்துல எங்களால உட்காரவே முடியல. காதுதான் பேசி அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பட்ஜெட்ஸ் எல்லாம் அங்க கார்ஸ் எல்லாம் இருக்கு? 75,000 இருந்து இருக்குண்ணா. 75,000 இருந்து 50 lakhs வரைக்கும் வாகனங்கள் இருக்கு. ஆமா, இருக்கு. வெறும் 75,000 இருந்து வாகனம் இருக்காமா. வெறும் வந்து பாத்தீங்கன்னா பைக் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க கார் வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்கு. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கார் ஆடி ஆஃபர் தர மாட்டேன். ஆமா, மெயினா வந்து பாத்தீங்கன்னா டேட் சொல்லிருங்க. ஆமா, ஆடி முடியறப்ப அந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் இந்த மந்த் ஆடி முடியற மந்த் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு இல்லீங்களா? கண்டிப்பா. இன்னும் ஆடி முடியறதுக்கு எவ்வளவு நாள் இருக்கு மேக்ஸிமம்? இன்னைக்கு ஆடி 18, இன்னொரு 13 நாள் 15 நாள் இருக்கு. அது அந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைக்கோட கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேல உங்களுக்கு இது பண்ணணும்னா அதுக்கு வந்து ஃபினான்ஸ் போட்டு கொடுத்துருவாங்களாமா. இது என்னென்ன கார் இருக்குன்னு சொல்லி நம்ம போய் பாத்திரலாம். என்ன செக்மெண்ட், எவ்வளவு பட்ஜெட்? பெரிய ஸ்டேட்மெண்ட் இல்ல, உங்களுக்காக 9 மாடல், ஒவ்வொரு காரும் 1 லட்சம். அது உங்க வீடியோ பாத்துட்டு வர்றவங்களுக்கு மட்டும் அந்த ஆஃபர் கொடுக்குறேன். இந்த ஆஃபர் எவ்வளவு வேலிடிட்டி? இந்த 3 வண்டி முடிகிற வரைக்கும். 3 வண்டி இருக்க வரைக்கும். அந்த 3 வண்டி எப்ப முடிஞ்சாலும் அந்த ஆஃபர் முடிஞ்சு இந்த 3 வண்டி ஒவ்வொரு ரூபாய்க்கு தரேன். ஓகேங்கண்ணா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதோட கண்டிஷன்ல எப்படின்னா, ஆனா இது 2008 9 இந்த கண்டிஷன்ல இருக்கு. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கோட இருக்கு. அது 800 ஏசியோட இருக்கு. பாத்தீங்கன்னா ஊட்டி நம்பர் 2 ஓனர் தான். 2 ஓனர் தான். ஜென் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டலாங்க? இது ஜென் டவுன் பேமெண்ட் ஒரு 25 ரூபா கொடுத்தாங்கன்னா மீதிக்கு நம்ம அப்படியே ஃபினான்ஸ் போட்டு கொடுத்துடலாம். ஃபினான்ஸ் போட்டு கொடுத்து 75 ரூபாய்க்கு ஃபினான்ஸ் போட்டு கொடுத்துடலாம். இதுக்குன்னா அதே மாதிரி இதுக்கு வந்துருங்க. சேம் அதேதான். 25,000 ரூபா கொடுத்தாங்கன்னா மீதி காசுக்கு அப்படியே நான் ஃபினான்ஸ் போட்டு கொடுத்துருவீங்க. ஓகே. இப்ப வந்து ஓட்டி பழகிறதுக்கு இது நல்லா இருக்கும் இல்லீங்களா? ஓட்டி பழக நல்ல வண்டி. 2வது ஸ்டேட்மெண்ட் 2009 லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது. ஓகே நல்லா இருக்கும் வண்டி. இப்ப நம்ம ஒரு ஃபேமிலி, சின்ன ஃபேமிலிக்கு ஓகே இந்த வண்டி சூப்பர். இது 2013 மாடல்னா. 2013 டாடா நானோ 1 லிட்டருக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சாங்கன்னா 30 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். வண்டி 2013 சிங்கிள் ஓனர்னா வெறும் 1.10 கேக்குறேன். வெறும் 1.10. ஆமா, நம்ம வீடியோ பாத்துட்டு வர யாரா இருந்தாலும் சரி 1 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணி தரேன். க்ளோஸ் பண்ணீங்க. இதுக்கு டவுன் பேமெண்ட்னா டவுன் பேமெண்ட் 25 ரூபா தான். 25 ரூபா. மீதி 75 ரூபா ஃபினான்ஸ் போட்டு ஒரே நாள்ல பண்ணி கொடுத்து காலையில வந்து சாயந்தரம் வண்டி எடுத்து வீட்டுக்கு. இதெல்லாம் சிபில் ஸ்கோர் கரெக்ட்டா இருக்கும் இல்லீங்களா? ஆமா சார், உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இல்ல ஃபினான்ஸ்ல போட்டு கொடுத்துறீங்க. 1 ரூபா பட்ஜெட் கொடுக்க எந்த வண்டிக்கும் சிபில் ஸ்கோர் பிரச்சனை இல்ல. ஓகே. ஆடி மாசத்துல மத்த இடத்துல ஆஃபர் இல்லையா, நம்ம ஆசை காசுல ஆஃபர் தெறிக்க விடுறீங்க. தெறிக்க விடணும் இல்ல? ஆமா. வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒன்னு ட்ரையல் காட்டணும்ங்கறதுக்காக காட்டுறோம், அவ்வளவுதான். எல்லாம் இப்ப லோ பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் போயிடலாம் இல்லீங்களா? லோ பட்ஜெட்ல முதல்ல நம்ம கீழ இருந்தா மேல வந்து. ஆமா. அதனால இப்ப எல்லா குடும்பத்திலயும் ஒரு கார் கன்ஃபார்ம் வந்து ஆசை காசு போட்டு ஆசை காசு கூட
ஏமே அதுதான். எல்லா வீட்லயும் ஒரு கார் இருக்குங்கிறத நம்மளுடைய ஐடியா. இதுக்கு என்ன ஆஃபர் தர போறீங்க? இதுக்கு ஆஃபர் இல்ல. இதுல வந்து ஸ்விஃப்ட் இன்ஜின் இருக்கு. இண்டிகா கோட்ரா ஜெட் அவுராம்பாங்க. இத இண்டிகா விஸ்டாம்பாங்க. 2009 மாடல் சிங்கிள் ஓனர்னா, ஒரே ஓனர் தான். வண்டி பாத்தீங்கன்னா வெறும் 1.13 தான் ஓடி இருக்கு. ஸ்விஃப்டோட இன்ஜின் இதுல வரும். 22 கிலோமீட்டர் ஸ்விஃப்ட்ல வர இன்ஜின் தான். பாடி லைன் மட்டும் தான் வேற. ஆமா, நல்ல கலர் வேற, சூப்பர் கலர். என்ன வந்து பாத்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் கொடுக்கலாம். ஒரு 40,000 ரூபாய் கொடுத்தா 40,000 ரூபாய் கொடுத்தா போதும். மீதி ஃபினான்ஸ் போட்டு கொடுத்தோம். ஃபினான்ஸ் போட்டு கொடுத்துருவீங்க. இப்ப வீல் கண்டிஷன்லானா எல்லாமே டயர் கியர் எல்லாமே பக்காவா இருக்கும் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டீரியர் நிறைய காட்ட முடியாது. இப்போ இன்டீரியர் போட்டோ வந்தா நீங்க அனுப்பிச்சு விட்டுருவீங்க இல்லீங்களா? கண்டிப்பா அவங்க கேட்டாங்கன்னா அனுப்பிச்சு விட்டுருவீங்க. ஓகே. டைமிங்ல வேணா நம்ம ஷாப் டைமிங்னா அது ப்ராப்ளம் இல்ல. எனி டைம் எப்ப கூப்பிட்டீங்களோ வந்து திறந்து காட்டுவோம். அதான் நமக்கு வேலை. ஓகே, கண்டிப்பா செய்வோம். ஓகே, சூப்பர்னா. ஏன்னா நம்ம வந்து வண்டி விட்டுருக்காங்க, அப்ப நம்ம காட்டணும் இல்ல. இந்த வண்டினா இது 2010 மாடல், ஒரே ஓனர். ஓகே, பாத்தீங்கன்னா வெறும் 90,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வெறும் 90,000 கிலோமீட்டர். கஸ்டமர் கேக்குறது வந்து 2,65,000 ரூபாய் கேக்குறாரு. அதுல இருந்து நெகோசியபிள் பண்ணி வாங்கி தரோம். பினான்ஸ் பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் கண்டிப்பா வாங்கி தந்துருவோம். டவுன் பேமெண்ட் கம்மி, அதுல கம்மி ஆகும் இல்லையா? கண்டிப்பா பண்ணி தரலாம். வண்டி 100% குவாலிட்டியா இருக்கும். உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு குவாலிட்டியா பண்ணி போட்டோ அவங்க கேட்டாங்கன்னா அனுப்பிச்சு விட்டுறலாம். அதெல்லாம் ப்ராப்ளம். ஆசை காசுல இது வந்து 2,65,000 ரூபாய். இந்த வண்டி 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லோன் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு கார் எடுத்துட்டு போலாம். எல்லா குடும்பத்திலயும் ஒரு கார் இருக்குன்னு சொல்லிட்டு ஆசை கார்ஸோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்னே சொல்லிக்கலாம். இது பாத்தீங்கன்னா மாருதி ஸ்டேட்மெண்ட் ஏ ஸ்டார்பாங்க. 2009 மாடல், ரெண்டே ஓனர் தான். 2,25,000 ரூபாய் கேக்குறாங்க. 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் பினான்ஸ் கிடைக்கும். 1.25 லட்சம் ரூபாய் பினான்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் லோ பட்ஜெட் வண்டி தான். ரொம்ப லோ பட்ஜெட். 2,700 ரூபாய்க்கு யாருமே தர மாட்டாங்க. அந்த மாதிரி இதான் போட்டுக்கும். அதுல இருந்து நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம். இது என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த வண்டி? தூத்துக்குடி வண்டி வரும். தூத்துக்குடி வண்டி. ஓகேனா. இப்போ டயர் கண்டிஷன் டயர்ல புதுசா டயர்லாம் நியூ பிராண்ட் டயர்ஸ். நியூ பிராண்ட் டயர்ஸ். ஆமா, லெதர் அப்போல்சரி அடிச்சிருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்டர் லாக் எல்லாமே வந்துரும். ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். ஒரு இன்டர்மீடியட் ஃபேமிலிக்கு எடுக்கலாம் இல்ல? நல்லா இருக்கும் வண்டி. வண்டியும் நல்லா இருக்கும் இல்லீங்களா? மைலேஜ் எவ்வளவு கிடைக்குது? மாருதி பொறுத்தவரைக்கும் 20 கிடைக்கும். ஆமா, மைலேஜ் மார்க்கவே வேண்டியது இல்ல. நம்பர் வந்து 0855 இல்லீங்களா? ஆமா, ஃபேன்சி நம்பர் மாதிரி தான் இருக்கு. ஆக்சிடென்ட் லைக்ல வச்சிருந்து நான் ஆக்சிடென்ட்னு சொல்லிடுவாங்க. ஆனா நாங்க இத சொல்லியே கொடுக்கிறோம். அத சொல்லலாம். ஒரு குடும்பத்துல ஒரு வண்டி வேணும்னு ஆசைப்பட்ட எனக்கு அத சொல்லணும்னு தோணுதா? இதுல எங்கெங்க பேஸ்ட் வரும், அடிவட்டா வண்டி எப்படி இருக்கும், வண்டியில எந்தெந்த இடத்துல பேஸ்ட் கிளஞ்சிருக்கும், எல்லாம் வண்டி ஃபுல்லாவே பேஸ்ட் வரும். இதை எல்லாமே நாங்க சொல்லி கொடுத்துருவோம். ஆனா இந்த மாதிரி பேஸ்ட் இருக்கும், எங்க கிட்ட எடுக்காட்டி பரவாயில்ல, நீங்க வெளியே எடுத்தா பாத்துடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இதுல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அப்புறான் அடிப்பட்ட வண்டி எல்லாம் கொடுத்துறாங்க. அப்புறான்ங்கிறது கண்ணு மாதிரி, நமக்கு எப்படி கண்ணோ அதே மாதிரி 2 அப்புறான் இருக்கும். அதெல்லாம் கிளஞ்சா என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் கம்ப்யூட்டர் அலைன்மெண்ட் ரொம்ப அக்யூரேட்டா பண்ணக்கூடியது. அதெல்லாம் நான் கஸ்டமர்ட்ட சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா வந்து நம்ம கிட்ட நான் ஆக்சிடென்ட் வெஹிக்கிள் இல்ல, இருக்காது. இருந்தாலும் வண்டி தான் இல்லீங்களா? ஜெனின் வண்டி, கஸ்டமரோட வண்டி, எல்லாம் கஸ்டமர் வண்டி தான். சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கிற வண்டி தான் மேக்ஸிமம் காட்டுறோம். ஓகேனா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மீட்டர்ல கை வைப்பாங்கங்கறாங்க. இது எனக்கு வேலையே இல்லையே. என்னுடைய சொந்த வண்டினா நான் அதெல்லாம் பண்ணலாம். இது ஒரு கஸ்டமர் உங்கள மாதிரி ஒருத்தர் என்கிட்ட வித்து கொடுங்கன்னு கேக்குறாங்க. நான் கமிஷன் பேசிக் தான். வேற இது ஒண்ணே நம்ம இது வந்து கமிஷன் மட்டும். ஆமா, டைரக்டா கஸ்டமர் வர சொல்லி உட்கார வச்சு பேச சொல்லி. ஓகே, ரெண்டு பேரும் பேசி தீர்மானம் பண்ணிக்க. நான் சொல்லிடுவேன் வண்டியில இங்க இந்த பிரச்சனை இருக்கு நான் சொல்லிடுறீங்க. ஓகே, அது என்னோட எல்லாம் ஓபனா. இது ஆசை காசு ஓபன் ஸ்டேட்மெண்ட். போன டைம் சொன்ன மாதிரியே தான். ஆமா, வாக்கு நாக்கு சுத்தம் தான். நிறைய பேர் கேக்குறாங்கன்னு சொன்னீங்க. என்ன கேக்குறாங்க அதை சொல்லுங்க. உங்க ஊர்காரங்களுக்கு மட்டும் தான் வாக்கு நாக்கு சுத்தமா கேட்டாங்க. நான் எனக்கு வாக்கு நாக்கு சுத்தம் சொன்னேன். வந்து டீசென்ட்டா இருக்கு இல்லீங்களா? ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணல. ஆமா, ஏதோ ஒரு இப்படி சொல்றது கமிஷன் கிடைக்குது. அவங்க 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் கொடுத்து கார் வாங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுது. நாளா மூட்டை சம்பந்தம் வந்த இடம். அதோட கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும். 2 லட்சம் ரூபாய்க்கு பதிலா எனக்கு கொடுக்குற ஒரு 4,000 ரூபாய் கமிஷன் கொடுக்குறாங்க. அவங்க 2 லட்சம் ரூபாய் ஏமாத்தல. எந்த விதத்துல இருக்கிறத சொல்லிடுவேன். ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஆசை காசு ஓபனா இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் இல்லீங்களா? இருக்கு. இதுதான் இந்த வண்டியில இந்த பிரச்சனை இருக்கு, பாத்துக்கலாம்னு சொல்லி. ஆனா இது 2005 சிங்கிள் ஓனர்னா 55,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. 1.75 கேக்குறாங்க. நெகோஷியபிள் தான். கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். அவர் சொல்லுங்க 4 டயர் நியூ பிராண்ட் டயர்ஸ். வண்டி நல்லா இருக்கு. எக்ஸ்பிரஸ் ஒன்னா ஆட்டோமேட்டிக் வண்டி, ஆட்டோமேட்டிக் வீக்ல 2021 மாடல். 31,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும். 5.25 கேக்குறாங்க. நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் வீக். இதுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே பக்கா. இது ஒரு சின்ன குட்டி ஃபேமிலி ஓட்டிக்கலாம். புது வண்டி கூட. வண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நல்லா இருக்கும். லேடிஸ் மெயினா ஆட்டோமேட்டிக் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். லேடிஸ் ஓட்டிக்கலாம் இந்த வண்டி இல்லீங்களா? சூப்பரா இருக்கும் வண்டி. லேடிஸ்க்காகவே படைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். படைக்கப்பட்ட வண்டி. i20 2016 மாடல் 6.20 கேக்குறாங்க. பண்ணிக்கலாம்.
5.5 லட்சம் ரூபாய் பினான்ஸே கிடைக்கும். கலர் என்ன கலர்? பிளாக் தானா? பிளாக் தான். பிளாக் வேற கலர் மாதிரி தெரியல. பிளாக் கலர் பிளாக் உள்ள எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாக்லயே செட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும் லெதர் அப்போல்சரி. ஒரு ஸ்கிராச் எதுவுமே இல்ல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல தான் வண்டி இருக்கு. ஒரு மிட் ரேஞ்ச் ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான வண்டி. லுக் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி அடிச்சுக்கவே முடியாது. சூப்பரான வண்டி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6,20,000 வந்து இதை கோட் பண்றாங்க. இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட்னா? இது 6.20 கேக்குறாங்க. அது வந்து நெகோஷியபிள் ஆகும். 5.5 லட்சம் ரூபாய் பினான்ஸ் கிடைக்கும். 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருவீங்க? கண்டிப்பா பினான்ஸ் வாங்கி தந்தாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ இன்டீரியர் எல்லாம் எந்த வேலையும் இல்ல. லெதர் அப்போல்சரி போட்டிருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், ஏர் பேக் எல்லாமே வந்து டயர்லாம் நியூ பிராண்ட் டயர். வண்டி அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். டீசல் வீக். ஆமா, டீசலுக்கு 22 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். i20 2015 மாடல் செகண்ட் ஓனருங்கண்ணா. வெறும் 5,50,000 ரூபாய் கேட்கறேன். 5 லட்சம் ரூபாய் பினான்ஸ் கிடைக்கும். அதுல இருந்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். வெறும் கம்சன் பேசிக் வியாபாரம் தான். நீங்க எப்ப வந்தாலும் பண்ணி தரேன். வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி. ஆமா, ஒரு நல்ல வெஹிக்கிள், நல்ல ஒரு பிரீமியம் செக்மெண்ட், ஒரு பிசினஸ் பீப்புள் கொண்டான வெஹிக்கிள். விஐபி வண்டி இது. அப்படியே விஐபி வண்டி தான். இப்போ இதுக்கு என்ன வந்து நான் பட்ஜெட் கோட் பண்றீங்க? இது 2.10 தான் நான் கோட் பண்றாங்க. என்ன 2.10? ஆமா. என்ன சொல்றீங்க? 2006 மாடல் இல்லையா? ஆமா, 2006 2.10 தான். 2.10 2.10க்கு வண்டி வேற லெவல். பெரிய வண்டியா தெரியுதுங்களா? ஆமா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளீனா இருக்குது. நல்லா 2.10 சொன்னா நம்பவே முடியல. உண்மைதான் சொல்றீங்களா? 2.10 அதுல இருந்து கம்மி பண்ணி தரேன். 2006 மாடல் 2 ஓனர் இல்லீங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா? இது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஆமா, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. 2.10க்கு ஒரு ஹோண்டா சிட்டி குடுக்குறாங்க. 2.10 சரிங்களா? வந்தீங்கன்னா ஆசை காசுல வந்தீங்கன்னா எடுத்துட்டு போயிருவீங்க. சரிங்களா? 2.10க்கு ஓகேவா? மணியா அடிச்சிருச்சு பாத்தீங்களா? இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டலாம்? இது டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா இது 1 ரூபா பினான்ஸ் கிடைக்கும். மாடல் கம்மிங்கனால. WRV. ஆமா, சன்ரூஃப் போட. சன்ரூஃப் மொட்டமாடியோட ஒரு வண்டி. ஓகே ஓகே. வெறும் 7,50,000 ரூபாய் தான் கேட்கிறேன். 2017 7,50,000 டீசல் வீக்ல ஒரே ஓனர் தான். ஓகே, ஒரே ஓனர் தான். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 76,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. சூப்பர்ண்ணா. வெறும் 76,000 கிலோமீட்டர். வெறும் 76,000 டக்குன்னு வந்து கொத்திட்டு போயிடலாம் வண்டி. ஆமா, மொட்டை மாடியிலேயே பயணம் பண்ணலாம். ஆமா, அந்த மாதிரி ஒரு வண்டி. உங்க வீட்டுல மொட்டை மாடி இருக்கோ இல்லையோ, நம்ம கார்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசை காசுல வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடி இருக்க கார் இருக்கு. மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க. வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அட்வான்ஸை போடுங்க, எடுத்துட்டு போயிடலாம். இல்லன்னா இதுக்கு எவ்வளவு அட்வான்ஸ் போடலாம்? அட்வான்ஸ்ங்கிறதே இல்ல. அவங்களுக்கு ஓகேனா 5 ரூபா அட்வான்ஸ் போட்டா போதும். மீதி ப்ராசஸ் நாங்க பார்த்து பண்ணி கொடுத்துருவீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர் சூப்பர்ண்ணா. என்ன சிவப்பு தங்கம் வச்சிருக்கீங்க? சிவப்பு தங்கமே இது. ஆசை தங்கம், சிவப்பு தங்கம். ஆமா, 2020 மாடல். வெறும் 48,000 கிலோமீட்டர். வெறும் 48,000 கிலோமீட்டர் ஓடுவீங்க. புது வண்டி மாதிரியே இருக்கு. அப்படியே வச்சிருந்திருக்காங்க. எடுத்து பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. 6,45,000 ரூபாய் கேக்குறாங்க. நெகோஷியபிள் 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும். 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும். அவங்களுடைய டாக்குமெண்ட்டை பொறுத்து 6 லட்சம் ரூபாய் வாங்கலாம். சீக்கிரம் வந்தீங்கன்னா சிவப்பு தங்கத்தை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தங்கத்தை. அதுவும் இல்லாம இந்த தங்கத்தை எங்க வாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆசை தங்கத்தை கிட்ட வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான வண்டி. என்ன வண்டின்னு சொல்லிருங்க? ஆல்டோ 800 தான். 2014 மாடல். ஒரே ஓனர். ஆமா, 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சில்வர் கலர். வெறும் 2,75,000 ரூபாய் கேட்கும். நெகோஷியபிள் பண்ணி தரோம். 2 லட்சம் ரூபாய் பினான்ஸ் வாங்கி தரோம். 2,75,000 வண்டி 2 லட்சம் ரூபாய் பினான்ஸ். 2 லட்சம் ரூபாய் பினான்ஸ். சூப்பர் சூப்பர்னா. வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா ஒரு பிகினர் எடுக்கக்கூடிய ஒரு வண்டி ஃபர்ஸ்ட் வண்டினா ஆல்டோ தான். ஆல்டோ 800. இது பாத்தீங்கன்னா மாருதி ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல் ஆப்ஷன் வண்டி. இது மைலேஜ் எல்லாம் நல்லா கிடைக்கும் இல்லீங்களா? மைலேஜ் சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பா கிடைக்கும். 20 கிடைக்கும். ஓகேனா, ஒரு 5 பேர் நல்லா போலாம் இல்லீங்களா? 5 பேர் கம்ஃபர்ட்டபிளா போலாம். ரொம்ப நல்லா வண்டி. நெக்ஸ்ட் ஒரு மறுபடியும் ஒரு ஆல்டோ. இது என்ன பிரைஸ் சொல்லிட்டு சொல்லிருங்க? 800னா வெறும் 1.5 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. 2011 மாடல். 2011 மாடல் 1.5 லட்சம். ஆமா, 1.5 லட்சம். ஓகேனா? ஆமா, 1,20,000 ரூபாய் வரைக்கும் பினான்ஸ் வாங்கலாம். கண்டிப்பா 1 லட்சம் ரூபாய் பினான்ஸ் கிடைக்கும். புது வண்டி எப்படி இருக்குமோ அப்படியே வச்சிருந்தோம். 1,20,000 வரைக்கும் பினான்ஸ் வாங்கலாம். ஆமா, வாங்கலாம். அப்பனா வந்து நான் 30,000 கொண்டு வந்தா போதும். 30,000 கொண்டு வந்து ஆல்டோ எடுத்துட்டு போயிடலாம். 30,000 ரூபாய்க்கு ஒரு கார் கொடுக்குறாராமா. சரிங்களா? 30,000 ரூபாய்க்கு கார் வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. 30,000 ரூபாய்ங்கிறது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிருக்கீங்க. இல்ல, கண்டிப்பா 30,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கொடுங்க. மீதி பினான்ஸ் போட்டு தரேன். ஏன் 30,000 காசு இல்லாம நிறைய பேர் கேட்டிருக்காங்க. காசு இல்லாம கார் இருந்துச்சுல, அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்தோம்ல. கொடுக்காம தான் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி தான் இதுவும். அதான் 2 வீலரை கொண்டு வந்து 4 வீலர் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வெறும் 30,000 ரூபாய் எதுவுமே எடுத்துட்டு போலாம். அப்புறம் வந்து ஒரு வண்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னா கார் கொடுத்துருவாரு. அதான் அவருதான், நானே தான். ஆல்டோ K10 2015 மாடல் செகண்ட் ஓனர். 350 கேக்குறோம். 3 லட்சம் ரூபாய் பினான்ஸ் கிடைக்கும். VXI டாப் அண்ட் மாடல். நல்லா இருக்கும் வண்டி. அப்புறம் 50,000 சொல்லிருங்கன்னா 3,50,000 எதுக்கு சொல்றீங்கன்னு கேக்குறேன் நானு. இல்ல, 50,000 சொன்னா மக்களுக்கு 50,000 கொடுக்குற வண்டி நீங்க வந்தா சொல்லிருங்க. அதான் நம்ம அந்த ஏமாத்துற வேலையே இருக்கு. அது என்ன இருக்கோ அது ஓப்பனா சொல்லிருக்கோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 3,50,000 ரூபாய் காரு. சரிங்களா? 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் பண்ணி கொடுத்துருவாரு. 50,000 ரூபாய் நீங்க எட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் எடுத்துட்டு அதுல நெகோஷியபிள் இருக்கு. நெகோஷியபிள் இருக்கு. ஓகேங்க. இப்போ வந்து ஓனர் செகண்ட் ஓனர். வெறும் 38,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு.
வெறும் 38,000 சர்வீஸ் ரெக்கார்டு. வண்டி எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து TN22 செங்கல்பட்டு வரும். செங்கல்பட்டு ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு தரமான ஒரு ஒயிட் கோல்ட்னே சொல்லலாம். ஆமா, ஆல் டைம் ஃபேவரட் கிரிட்டா சூப்பர் வண்டி. அன்பான ஒரு கார். நமக்கு லுக் வைஸ் தரமா இருக்கு வண்டி. ஆமா, 8,50,000 ரூபாய்க்கு 2018 மாடல் டீசல் வெஹிக்கிள். இது டீசல் வெஹிக்கிள் 8,18,000. இதுல வந்து பாத்தீங்கன்னா 7.5 லட்சம் ரூபாய் பினான்ஸ் கன்ஃபார்மா கிடைக்கும். அவங்களுடைய டாக்குமெண்ட் நல்லா இருந்தா 8 லட்சம் ரூபாய் பினான்ஸே வாங்கி கொடுத்துடலாம். வண்டி வந்து 100% குவாலிட்டி. 100% குவாலிட்டி. நம்ம ஆசை காசு பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வண்டி முக்காவாசி பினான்ஸ் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க போல. ஆமா, அதுதான். இப்ப கஸ்டமர் வீக்கிள்ங்கனால ரேட்டு கம்மி. இப்போ டீலர்ஸ் வீக்கிள் அப்படின்னா 10 ரூபா 100 ரூபாய் ஜாஸ்தி இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு பினான்ஸ் கிடைக்காது. இது கஸ்டமர் வண்டிங்கனால ரேட்டும் கம்மி, அந்த அளவுக்கு பைனான்ஸே வந்துடும். இயல்பா நிறைய பைனான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். அதுதான் அதோட மந்திரம். வேற ஒண்ணுமே மெயினா வந்து நம்ம ஆசை காசு ஒரு தரமான கார் எடுத்துட்டு போலாம். கண்டிப்பா எடுத்துட்டு போயிடலாம். ஆல் டைம் ஃபேவரட் கிரிட்டா நீங்க வந்தீங்கன்னா ஆசை காசு வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். 8,50,000 ரூபாய் சொல்லியிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகோஷியபிள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஹுண்டாய் சாண்ட்ரோனா 2012 மாடல் சிங்கிள் ஓனர். பாத்தீங்கன்னா 2,70,000 ரூபாய் கேக்குறாங்க. அதுல இருந்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஒரே ஓனர் தான். 4 டயர் நியூ பிராண்ட் டயர், சீட் கவர் எல்லாமே பக்கா புதுசா போட்டிருக்காங்க. வண்டியில எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த 2,70,000 ரூபாயில இருந்து உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி தர்றோம். பினான்ஸ் முடிஞ்ச அளவுக்கு 2 லட்சம் ரூபாய் வாங்கி தந்துடுறோம். பினான்ஸ் வாங்கி கொடுத்துருவீங்க. அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் கொண்டு வந்தா போதும் இல்லைங்களா? கொஞ்சம் அமௌண்ட் கொண்டு வந்தா போதும். ஏதோ வந்து நம்பி வரணும். வர்றப்பவே அட்வான்ஸோட வந்தாங்கன்னா பார்த்துட்டு அப்பவே அட்வான்ஸ் போட்டு வண்டி எடுத்து கொடுத்துறீங்க. இப்போ ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஆஃபர் சொல்லிருந்தீங்க, பைக் கொண்டு வந்தா கார் கொடுக்குறேன். கண்டிப்பா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பைக் கொண்டு வந்து வெறும் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் நான் போடுறேன். சரி, நான் கார் மட்டும் கொண்டு வந்தா கார் நம்ம எடுத்துக்கக்கூடிய வண்டியை பொறுத்து இருக்கு. வண்டியை பொறுத்து காருக்கும் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்கு. 6 சாண்ட்ரோ 2 ஓனர் 1,55,000 ரூபாய்க்கு இந்த வண்டி. அதுல இருந்து ஒரு வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 lakh பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கார் வச்சிருக்காரு. நீங்க அது வந்து ஆடி முடியறக்குள்ள வந்தீங்கன்னா, ஆடி காத்தடிச்சு முடியறக்குள்ள வந்தீங்கன்னா ஆசை காசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ஆஃபர்ல ஒரு கார் எடுத்துட்டு போலாம். இதோட வந்து பாத்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் எவ்வளவு? ஆடி காத்துல அம்மி பறக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆடி காத்துல காரே பறப்பு தான். எவ்வளவு டவுன் பேமெண்ட் சொல்லிட்டு போயிருக்கீங்க? டவுன் பேமெண்ட் வெறும் 45,000 ரூபாய் கொடுத்தா போதும். 45,000 கொடுத்தா போதும். அதுல இருந்து கம்மி பண்ணியா பண்ண முடிஞ்சா பண்ணி தரேன். கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவீங்க. சூப்பர். நெக்ஸ்ட் இது i20 2009 மாடல் செகண்ட் ஓனர் டீசல் வெஹிக்கிள். வெறும் 3,25,000 ரூபாய் கேக்குறாங்க. நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். 2,50,000 ரூபாய் கண்டிப்பா பைனான்ஸ் வாங்கி தரேன். ஸ்கார்பியோ 2007 மாடல்லாம் ஃபுல் ஆப்ஷன் வண்டி. பாத்தீங்கன்னா வெறும் 2,95,000 ரூபாய் தான் கேக்குறாங்க. 2 ஓனர் வண்டி. அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். சில்வர் கலர், மதுரை நம்பர். 4 டயர் நியூ பிராண்ட் டயர் போட்டிருக்காங்க. அப்போல்சரி நல்லா இருக்கும். வண்டி குட் கண்டிஷனா இருக்கும். 2,95,000 ரூபாய் தான் கேக்குறாங்க. அதுல இருந்து நெகோஷியபிள் பண்ணி தரேன். சோடா 2013 மாடல்னா 2 ஓனர் வெறும் 4,25,000 ரூபாய் தான் கேக்குறோம். அதுல இருந்து நெகோஷியபிள் பண்ணி தரோம். பிளஸ் கமிஷன் மட்டும் தான். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கம்மியாகுமோ அவ்வளவு கம்மி பண்ணி தரேன். வண்டி பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கும். ஒரு சின்ன கிராசஸ் டென்ஸ் இருக்காது. நீங்க எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம். எவ்வளவு கம்மி பண்ணி தர முடியும் கம்மி பண்ணி வாங்கி தரேன். செவலட் பீட் தான். ஆமா, 2011 2 ஓனர் தான். 2,90,000 ரூபாய் தான் கேக்குறாங்க. வண்டி வேற அருமையான வண்டி. கலர் வேற ஜம்முன் சிவப்பு தங்கம். ஆமா, சிவப்பு தங்கம். நம்ம கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிவப்பு. எல்லாமே தங்கம் தான் இல்லையா? இந்த வெள்ளை கார் எவ்வளவு? இந்த வெள்ளை தங்கம் வந்து பாத்தீங்கன்னா 2013 மாடல் 2 ஓனர் தான். 2 ஓனர் டீசல் வெஹிக்கிள். 24 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2,85,000 ரூபாய் கேக்குறாங்க. அதுல இருந்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். அப்போல்சரி எல்லாம் வேற லெவல் இருக்கு. 4 டயர் மகேந்திரா இல்லையா? ஆமா, மகேந்திராவை அடிச்சுக்கவே நல்ல வண்டி. இன்ஜின் சூப்பர் வண்டி இல்லீங்களா? கப்பல் மாதிரி ஒரு வண்டி. 2,90,000 ரூபாய் கப்பல் மாதிரி. கப்பலே எடுத்துட்டு போலாம். ஆமா, அந்த மாதிரி இருக்குது. இது ஹோண்டா சிட்டி 2003 மாடல். பழைய ஜப்பான் இன்ஜின். முடியாது. ஆமா, அவ்வளவு சூப்பரா இருக்கும். 1.3 ரூபாய் கேக்குறாங்க. ரொம்ப எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு நெகோஷியபிள் பண்ணாமோ அவ்வளவு பண்ணி தரேன். 2011 மாடல் சிங்கிள் ஓனர் எஸ்யூவி டைப்ல ஒரே வண்டி. ஒரு 1.5 லட்சம் ரூபாய். அதுவும் நெகோஷியபிள் பண்ணி தரேன். எஸ்யூவி டைப்ல இப்படி ஒரு வண்டி கிடைக்காது. ஜீப் டைப் வேணா பாருங்க. சூப்பரா இருக்கும் வண்டி. வெறும் 1.5 லட்சம் ரூபாய். அதுல இருந்து நெகோஷியபிள். வெறும் 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. ஆமா, ஒரே ஓனர் 1.5 லட்சம் ரூபாய் மாடல். எஸ்யூவி டைப்ல இல்லீங்களா? ஆமா, எஸ்யூவி டைப்ல பிரீமியம் ஸ்டேட்மெண்ட். என்ன வண்டி இது? ஆடி ஆப்பர். ரியோ பிரீமியம் ரியோ. ஒரு நல்ல வண்டி. ரெனால்ட் ட்ரைபர். ஆமா, 7 சீட்டர் ஆட்டோமேட்டிக். ஆமா, இது என்ன பட்ஜெட்ல சொல்றீங்க? 2021 மாடல்ல வெறும் 7,75,000 ரூபாய் கேக்குறாங்க. அதுல இருந்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். 7 லட்சம் ரூபாய் ஃபுல் பினான்ஸ் கிடைக்கும். ஃபுல் பினான்ஸ் அவங்க டாக்குமெண்ட் மட்டும் கொண்டு கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்பனா காசே இல்லாம கார் இதுதான். அதேதான் சொன்னீங்க. அதேதான் காசே இல்லாம கார். மௌடி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு இந்த காருக்கு மட்டும் ரெனால்ட் ட்ரைபருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் டாக்குமெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா 7 சீட்டர் வேற 7 சீட்டர் வெறும் டாக்குமெண்ட் கொண்டு வந்து கார் எடுத்துட்டு போயிடலாம். அந்த டாக்குமெண்ட்ல உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருந்தா நல்லா பக்காவா இருந்தா எடுத்துட்டு போயிடலாம். ஒரே நாள் ப்ராசஸ்ல பண்ணி கொடுத்துறீங்க. ஓகேண்ணா. i10 கிராண்ட் 2023 மாடல். வெறும் 4,500 கிலோமீட்டர் ஷோரூம்ல இருந்து எடுத்து ட்ரையல் பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. வெறும் 7 லட்சம் ரூபாய்க்கு தரோம். அதுல இருந்து நெகோஷியபிள்
அவைலபிள். டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க, 6 லட்சம் ரூபாய் ஃபினான்ஸ் வாங்கி தரேன். டாக்குமெண்ட் கொண்டு வந்து 6 லட்சம் ரூபாய் ஃபினான்ஸ். 6 லட்சம் ரூபாய் ஃபினான்ஸ். 6 லட்சம் ரூபாய் ஃபினான்ஸ். கார் வந்து பாத்தீங்கன்னா 7 லட்சம் இல்லையா? 7 லட்சம். வண்டி வெறும் 4500 கிலோமீட்டர் ட்ரையல் மட்டும் பார்த்துட்டு வண்டி டெமோ கார்னே சொல்லிக்கலாம் இல்லையா? டெமோ கார் அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு யூசேஜ் அவ்வளவுதான். ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தா முன்னாடியே இருக்கும் பாருங்க, அப்படியே போட்டிருப்பாங்க. டிஎன் 69 தூத்துக்குடி ரிஜிஸ்ட்ரேஷன். தூத்துக்குடி ரிஜிஸ்ட்ரேஷன். ஒரு அருமையான வண்டி இல்லீங்களா? வண்டி. ஆடியில வந்து பாத்தீங்கன்னா காத்து பறக்குதோ இல்லையோ, காரு பறக்குது, ஆஃபர் பறக்குது. கண்டிப்பா இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பா சொன்னாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெஸ்டான, உங்க சேனல் சார்பா யாரு வந்தாலும் 5% டிஸ்கவுண்ட் தரேன். கம்சன்ல, ஏன்னா நான் கம்சன் மட்டும் தான் வாங்குறேன். கம்சன் 2% வாங்குறேன், அதுல 1% கம்மி பண்ணி கண்டிப்பா தரேன். கண்டிப்பா கொடுத்துருவீங்க. ஓகே, இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோடி வந்து பாத்தீங்கன்னா வந்து வேலிடிட்டி மட்டும் சொல்லிருக்கேன். ஆடி முடியற வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் கண்டிப்பா இருக்கும், அதுல மாற்றம் இல்ல. ஓகேண்ணா, அந்த என்ன ஆஃபர் மட்டும் சொல்லிருங்க. 2 வீலர்கள் கொண்டு வந்தா கார் எடுத்துட்டு போகலாம். அந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஆடி முடியற வரைக்கும், இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னும் வந்து ஒரு 15 டேஸ் அந்த மாதிரி ரிமைண்ட் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஆடி முடியறக்குள்ள அந்த ஆஃபர் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா ஒரு ரெனால்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான இதை சொல்லியிருக்காங்க. வெறும் காசே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க டாக்குமெண்ட் மட்டும் வந்து கொண்டு வந்தீங்கன்னா அந்த கார் எடுத்துட்டு போயிடலாம். தரமான இது, மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. வாங்க, நம்ம சேனல் வந்தா ஏதோ சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வாங்க, உங்க சேனல்ல நாங்க நிறைய சப்போர்ட் ஆயிருக்கோம், கண்டிப்பா பண்றோம். ஓகே.